ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கௌதம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாவே எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் வந்து, ப்ரோ மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி பண்றது? நான் இனிஷியலா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் யூடியூப்க்கு வந்து பிகினர். ஒரு மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட டவுட்டா இருக்கும். இந்த வீடியோல அத வந்து நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோங்க. மோட்டோ விளாகிங் செட்டப் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் வேணும், அதோட காஸ்ட் எல்லாம் எவ்வளவு வருது, அதோட லிங்க் அது வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணு விடாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மோட்டோ விளாகிங் செட்டப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வித் கௌதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அதாவது பேசிக்கா நீங்க ஒரு மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து கம்பல்சரி வேணும். ஏன்னா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்மெட் வந்து ஆக்சர் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சரோட பேசிக் ஹெல்மெட். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டில். இதோட காஸ்ட் வந்து ஒரு 5000 நியர்பை வருங்க. ஒரு 4800 5000 ருபீஸ் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயினாக தேவைப்படுற ஒரு விஷயங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா. அது கோப்ரோவாக இருக்கலாம், இல்லை வந்து டிஜேயாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டா 360 இருக்கலாம். அது சாய்ஸஸ் யுவர்ஸ். உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. பட் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா மினிமம் ஒரு 4K ரெசல்யூஷனில் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடுக்கிற வீடியோ நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். ஒரு ஃபோனில் பார்க்கும்போது, ஒரு டிவியில் பார்க்கும்போதும் நீங்கள் எடுக்கிற வீடியோவோட பிக்சல் சைஸு உடையாமல் இருக்கணும். மினிமம் 4K ரெசல்யூஷன் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு எடுக்கிறதா எடுக்கிறோம், கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டில் நல்ல கேமரா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கோப்ரோ எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற மாடல் பார்த்தீங்கன்னா, கோப்ரோவில் ஹீரோ 12 பிளாக் எடிஷன். இது காஸ்ட்டு வந்து எவ்வளோ வருதுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 27,000 ருபீஸ் வரும். 27,000 இதோட காஸ்ட் வருங்க. நம்ம வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா, 26,000 ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம். உங்களுக்கு கோப்ரோ வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி மேலே ஐ பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட அன்பாக்சிங் என்ன மேலே பெல் ஐக்கான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். இதோட அன்பாக்சிங் கொடுத்துருக்கேன். உள்ளே என்னென்ன இருக்கும், உள்ள அன்பாக்ஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி பேர் பண்ணுறது, எல்லாமே இது டீட்டெயிலாக வீடியோ மேலே தனியாக கொடுத்துருக்கேன். ரெண்டாவது மெயினாக தேவை, இப்போ நீங்கள் கோப்ரோனாலும் சரி, டிஜேனாலும் சரி, எதுவுமே நீங்கள் பேசுறது வந்து கிளியராக அப்டேட் ஆகாது. இப்படி கேமரா வந்து இப்படி ஃப்ரண்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்படி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க கரெக்டாக. அப்போ மைக் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ காத்தோட வின் நாய்ஸ் தான் கேட்குமே தவிர, நீங்க பேசுறது வந்து கிளியரா அப்டேட் ஆகாது. கோப்ரோலேருந்து நீங்க ஆடியோ குடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 விஷயம் தேவை. ஒண்ணு மைக் அடாப்டர் வாங்கணும். அப்படி இல்லாட்டி மீடியோ மோட் வாங்கணுங்க. இது 2 இருந்தா மட்டும் தான் கோப்ரோல வந்து நீங்க ஆடியோவே குடுக்க முடியும். மைக் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ₹4500 டூ ₹4000 வந்து நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வேணுனாலும் குடுக்குறேன். பட் ஆனா, அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்டர்னலா அதாவது கீழ வந்து இருக்க மாரி இருக்கும். லைக் வந்து இப்ப நீங்க மைக் அடாப்டர் வச்சுட்டீங்கன்னா, இப்படி இருக்குங்க. அதுக்கு வந்து கிளாம்பே டிஃபரெண்ட்டா நீங்க வாங்கணும். நான் வாங்கல, கொஞ்சம் நல்லதா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இத நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து மீடியம் மோட். இதோட காஸ்ட் வந்து நியர்பை ஒரு 9,000லேருந்து ₹10,000 வரும். இது வந்து நீங்க ஆன்லைன் குரோமால அவைலபிளா இருக்கும். அமேசான்ல அவைலபிளா இருக்கும். சம்டைம் அன்அவைலபிளா கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் தரேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மீடியாமோட லிங்க் இருக்கு. மைக் அடாப்டரோட லிங்க் இருக்கு. உங்களுக்கு எது உங்க பட்ஜெட்டுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெயினா நீங்க ஆடியோ குடுக்கணும். ஆடியோ குடுக்கறக்கு ஒண்ணா நீங்க வயர்லெஸ் மைக் DJI அந்த மாரி ஒரு பெரிய பெரிய மைக் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்டின்னா பேசிக்கான மைக்ஸ் அதாவது ஒயர் மைக் வந்து பிரிஃபர் பண்ணிக்கலாங்க. நான் வச்சிருக்கிற ஒயர்டு மைக் இதுதான். Sony ECM லெவல் 1 மைக் 2.5 ஜாக் ஒயர்டு மைக் இது. இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட காஸ்ட் வந்து ₹2000 வரும். ₹1800க்கு வந்து நீங்க ஆன்லைன்ல இத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இத தான் நான் வச்சு இத்தன நாள் இத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அ இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. காஸ்ட் கட்டிங்க்காக. போயால ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கோட காஸ்ட் வந்து ஒரு ₹600 to ₹7 வரும். என்ன ப்ராப்ளம்னா, அந்த மைக்கோட ஒயர் லென்த் வந்து 3 மீட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க குடுக்குறீங்கன்னா, ஒயர சுத்தியுமே ஹெல்மெட்டுக்குள்ள தான் வைப்பீங்க. அதனால 3 மீட்டர வந்து ஹெல்மெட்குள்ள வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இதுல வந்து 1 மீட்டர் ஒயர் தான் இருக்கும். அதனால இது ஈஸியா நீங்க வச்சுக்கலாம். இன்னொன்னு இதுல குடுத்திருக்க ஒயரோட ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2.5 ஜாக் தான். நீங்க GoProல வீடியோ மோட் வாங்குனாலும் சரி, மைக் அடாப்டர் வாங்குனாலும் சரி, இதுல வர்ற பின் 2லயுமே வர பின் வந்து உங்களுக்கு 2.5 ஜாக் தான் வரும். அப்போ இது மட்டும் தான் 2.5 ஜாக். நீங்க போயாவோட மைக் வாங்குனீங்கன்னா, அது வந்து பேசிக்கா 3.5 ஜாக் வரும். அப்போ நீங்க 2.5 ஜாக்லேருந்து 3.5 ஜாக்குக்கு ஒரு கன்வெர்ட்டர் வாங்கணும். அந்த கன்வெர்ட்டர் வாங்கி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த மைக் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா போயா மைக்க விட இதோட கிளாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சோனிய பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. அடுத்தது வந்து கேமராவ ஹெல்மெட்ல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒண்ணு வேணுங்க.
இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஹெல்மெட்ல மவுண்ட் பண்றது தான். இது வேணுங்க. இதோட காஸ்ட் வந்து அரவுண்ட் 450, 500 ரூபீஸ் சம்திங்ல வந்துச்சு. இத கிளிக் பண்ணி அப்படியே இந்த லாக்ல அப்படியே நீங்க லாக் பண்ணிக்கலாம். வேணாட்டி அப்படியே ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இத பிளக் அண்ட் ப்ளே டைப். இப்ப நம்ம இது யூஸ் பண்ணங்காட்டி நெறைய விண்ட் நாய்ஸ் வருது. ஏன் அப்படின்னா, இப்ப வைசர் நம்ம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணும்போது பாருங்க, க்ளோஸ் ஆகாது. இந்த கொஞ்சம் ஏன்னா இந்த கேப் இருக்குல்ல, இந்த த்ரெட் உள்ள போறங்காட்டி ஃபுல் க்ளோஸ் ஆகாதங்காட்டி, இது வழியா என்ன ஆகுதுன்னா, விண்ட் நாய்ஸ் போயி மைக் உள்ள இருக்கு. மைக்குள்ள விண்ட் நாய்ஸ் கேட்குது. அதனால இப்ப நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, ஆக்ஷன் ப்ரோமோட ஸ்டிக்கி டைப்ல வந்து நம்ம போடப் போறோம். ஏன்னா பெட்டர் விண்ட் நாய்ஸ் வந்து தடுக்கறதுக்காகவும், தென் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனா எந்த அளவுக்குன்னு தெரியல. Amazonலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டிக்கி டைப் வந்திருக்கு. இது வந்து ஆக்ஷன் ப்ரோன்னு ஒரு பிராண்டோடதுங்க. இது வந்து ஸ்டிக்கி டைப். இதுல விண்ட் நாய்ஸ் இருக்காது. இப்ப பாருங்க. கேமரா கரெக்ட்டா வைசர் ஃபுல் க்ளோஸ் ஆகுது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? முதல்ல வந்து இந்த ஒயர் போகும்போது இப்படி இருந்தது. இப்போ வந்து ஃபுல் க்ளோஸ் ஆகும்போது விண்டோட நாய்ஸ் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஃபுல் க்ளோஸ் ஆயிரும் வைசர். இதோ கியூஆர் கோட்லாம் குடுத்துருக்காங்க. எங்க வீட்ல இருக்கிற சிஸ்டர் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. வந்துரு வந்துருச்சுங்க. இதுல வந்து ஆக்சுவலி எப்படின்னா, ஸ்டிக்கி டைப்புங்க. இந்த ஆக்ஷன் ப்ரோன்னு பிராண்டிங் இருக்கு. இது வந்து நம்ம எப்படின்னா, நல்லா கிளீன் பண்ணிட்டு, இத வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிறணும். ஸ்டிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது இப்படி வருங்க. இப்படி வந்து கேமரா வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி மவுண்ட் பண்ற மாரி இருக்கும். இதான் இதோட பேசிக்கோட செட்டப்பிங் எல்லாமே. இது இப்படி வச்சா ரொம்ப லோவா இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, உல்டா வைக்க போறேன். கொஞ்சம் மேல இருக்கும். ஸோ இந்த மாரி எக்ஸாக்ட்லி. அவ்வளோதாங்க. பெர்ஃபெக்ட்டா ஒட்டியாச்சு. நல்லா அமுத்தி விடணும். ஏன்னா இது வந்து ஸ்டிக்கி டைப். நீங்க நல்லா அமுத்தி பிரஸ் பண்ணி நல்லா என்கேஜிங் பண்ணலன்னா, விழுகிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஆர் வெரி ஹை. மீடியம் மோட் எடுத்துக்கோங்க. இது கிளிப் டைப். GoProட பிராண்ட். கிளிப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இதில ஒரு சி டைப் போர்ட்டல் இருக்குல்ல. இந்த சி டைப் போர்ட்டல் கூட இந்த சி டைப் போர்ட்டல் மர்ஜ் ஆகணும். இதில ஒரு சி டைப் இருக்கா? சேம். அவ்வளோதான். ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே டைப். ஸ்மூத்தா உள்ள போயிடுச்சா? லாக் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ இது எப்படி ப்ரோ இதில ஃபிக்ஸ் பண்றதுன்னா, இத வச்சு வெளிய எடுத்துட்டீங்களா? ஜஸ்ட் இத வந்து இதில ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆக்ஷன் கேமரா இருக்குல்ல. வந்துடுச்சா? இத பார்த்துக்கோங்க. இந்த 2க்கும் இதில 3 லேயர் இருக்கும். இதுல 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயருக்கு 2க்கும் நடுவுல வச்சுட்டு கரெக்ட்டா லாக் பண்ணுங்க. போடுறது இனிஷியலா கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பழகிரும். நல்லா ஃபுல் டைட் ஆயிடுச்சு. முடிஞ்சதா? இப்போ ஆடியோ எப்படி குடுக்குறதுன்னா, இந்த ஒயர் இங்க வருதுல்ல. ஜஸ்ட் இந்த ஆடியோ கிளிப்ல இந்த ஆடியோ கிளிப் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளோதாங்க முடிஞ்சது. GoProவோட கம்ப்ளீட் செட்டப் முடிஞ்சது. இந்த மைக்ல உள்ள நீங்க வாய்ஸ் ஓவர் குடுத்துக்கலாம். இந்த வாய்ஸ வந்து இந்த இத வந்து இப்படி உள்ள ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா, வாய்ஸ் வந்து அழகா நீங்க உள்ளருந்து குடுத்துக்கலாம். எப்படி? மோட்டோ விளாகிங்கோட கம்ப்ளீட் ஃபுல் செட்டப் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல டவுட் எதுவுமே கிடையாது. சேம் ரிமூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து மறக்காம நீங்க என்ன பண்ணணும்னா, ஆடியோ ஜாக் வந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஆடியோ ஜாக்க ரிமூவ் பண்ணுங்க. தென் இந்த பிளக் இருக்குல்ல, இத தான் நீங்க ரிமூவ் பண்ணணும். இத புடிச்சு பண்ணணும். நாமளும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. இத புடிச்சு பொறுமையா ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு, இத அப்படியே ஜஸ்ட் உள்ள ஃபோல்டு பண்ணிருங்க. ஃபோல்டு பண்ணிட்டு, இது வேணாம். நீங்க இது வந்து யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா உடைஞ்சிரும். இது வேணாம் அப்படின்னா, ஜஸ்ட் பிளக் பண்ணி மேல தூக்குனீங்கன்னா, இத ரிமூவ் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இத எப்படி ரிமூவ் பண்றதுன்னா, மீடியா மவுண்ட்டா இருந்தாலும் சரி, மைக் அடாப்டரா இருந்தாலும் சரி, இத ரிமூவ் பண்றது ஈஸி தான். அவ்வளோதாங்க. டிஸ்மேண்ட்லிங் முடிஞ்சது. நம்ம ஓவரால் அசெம்பிளி பார்த்தோம். ஒரு கம்ப்ளீட் மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரா பார்த்தீங்க. இந்த திங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. அதாவது பேசிக்கா ஒரு GoPro இதோட காஸ்ட் 27,000. இது வந்து மீடியா மவுண்ட் இதோட காஸ்ட் வந்து 10,000 வரும். இதோட காஸ்ட் வந்து ஒரு 450 to 500 ரூபீஸ் வருங்க. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன்.
சோனி மைக் இதோட காஸ்ட் வந்து 1800. எல்லாத்தோட லிங்க்குமே நான் குடுக்குறேன். யாருக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மோட்டோ விளாகிங்க்கான கம்ப்ளீட் செட்டப் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதாவது இந்த த்ரெட் டைப்ப விட நீங்க ஸ்டிக்கி டைப் வந்து பெட்டரு. பட் ஆனா இது வந்து ஸ்டிக்கி டைப் வெயிட் அவ்வளவா தாங்காது. நெறைய பேர் இனிஷியலா மோட்டோ விளாகிங் ஆரம்பிக்கும்போது மொபைல்ல வீடியோலாம் நெறைய பேர் எடுப்பீங்க. நானும் ஸ்டார்ட்டிங்ல அந்த மாரி தான் எடுத்தேன். அப்போ மொபைல்ல நீங்க வீடியோ எடுக்குறீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா சேஃப். ஏன்னா, அந்த ஸ்டிக்கி டைப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அதோட வெயிட் கெப்பாசிட்டியே ஒரு 200 கிராம்ஸ் தான். மொபைல் எப்படியும் ஒரு 250 கிராம்ஸ் மேல இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி அது சேஃபர் இல்ல. மொபைல்ல எடுக்கிற மாரி இருந்தாலும் இந்த மாரி வாங்கிக்கோங்க. இல்ல நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல செட்டப் வேணும்னா, ஸ்டிக்கி டைப் போயிருங்க. ஓகே மக்களே! இந்த மாரி மோட்டோ விளாகிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். டேக் கேர்.